ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லட்டு சமையல். இன்றைக்கி நம்ம லட்டு சமையல் ஒரு முருங்கைக்கீரை தொக்கு தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேன் வச்சு ஒரு குடிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆகட்டும். எண்ணெய் ஹீட்டான அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். சாப்பாடோடு சாப்பிட்றதுக்கு இந்த தொக்கு சூப்பராக இருக்கும். நல்லா வறுபட்டு உளுந்து வறுபட்டோன்னு அதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 5 பல்லு அளவுக்கு பூண்டு, ஒரு 5 பச்சை மிளகாய் காரத்துக்கு, ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வறுபடட்டும். நான் 2 கைப்பிடி அளவுக்கு கீரையை நல்லா அலசி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் இப்போ வடித்து வச்சுருக்க கீரையை இதில் நம்ம சேர்த்திக்கலாம். நான் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கீரையை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கீரையாக சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த சட்னியாக நினச்சி இதை சாப்பிட்ருவாங்க. நல்லா அயன் கண்டென்ட் அதிகமாக உள்ளது கீரை. இது நல்லா வதங்கட்டும். ரொம்ப நேரம் வதக்க வேணாம். ஒரு 3 to 4 நிமிஷம் வதக்கினா போதும், இல்லைனா கசப்பை அடிக்கும். கொஞ்சம் நேரம் வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் போட்டு செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 1/4 மூடி தேங்காய் துருவல், ஒரு சின்ன துண்டு புளி எல்லாம் சேர்த்து மறுபடியும் ஒரு வதக்கிக்கலாம். தேங்காய் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். ஒரு நிமிஷம் வதக்கிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான், எல்லாம் ஒன்றா வதங்கிடுச்சு நல்லா. ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம். கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி தழை வாசனை கீரை சேரும்போது தொக்கு சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக இது வேணான்னா கூட விட்டுருங்க, ஆனால் இது நல்லாயிருக்கும் போட்டால். இப்போ ஆற வச்சுக்கலாம். ஆறிடுச்சு. ஆறின கீரையை நம்ம மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சிட்டு வந்துட்டோம். தொக்கு ரொம்ப நைஸாக இல்லாமல் ரொம்ப குறகுறப்பாக இல்லாமல் ஒன்று மீடியமாக அரைச்சிக்கலாம். அதில் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயோ நெய்யோ ஊற்றிக்கலாம். சாப்பிடும்போது கூட ஊற்றிக்கலாம். நான் ஊற்றி இப்போ காமிக்கிறேன். தாளிக்கலாம் வேண்டாம். அவ்வளோதான், நம்முடைய அருமையான முருங்கைக்கீரை தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.